இன்றைய கதையில் வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன்பு கமெண்ட் செய்து எங்களுக்கு நிச்சயம் சொல்லுங்கள் நீங்கள் எங்கிருந்து எங்கள் வீடியோக்களை பார்க்கிறீர்கள் என்று. மேலும் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் ஸ்ரேயா. ஒரு தாய்க்கு அவளுடைய எல்லா குழந்தைகளும் சமம் என்று சொல்வார்கள். ஆனால் என் வாழ்க்கை எனக்கு சிறு வயதிலிருந்தே வேறு எதையோ கற்றுக் கொடுத்தது. இன்று வரை நான் புரிந்து கொள்ளவில்லை என் தவறு என்னவென்று. நானும் அதே தாயின் மகள்தான், அதே வீட்டில் பிறந்தவள்தான். ஆனால் எப்படியோ எனக்கு எப்போதும் என் தங்கை தன்வி என்னை விட அதிக சிறப்பானவள் என்று உணர வைக்கப்பட்டது. இதை நான் யாரையும் வெறுப்புடன் சொல்லவில்லை. என் தாயை கெட்டவள் என்றும் நிரூபிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் தாய் என்னை ஒருபோதும் பசியுடன் வைத்திருக்கவில்லை. என் படிப்பை ஒருபோதும் நிறுத்தவில்லை. என்னை வீட்டை விட்டு வெளியேற்றவும் இல்லை. அவர்கள் தங்கள் வழியில் என் ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்றினார்கள். ஆனால் மனிதனுக்கு ரொட்டி மற்றும் உடைகளின் தேவை மட்டுமல்ல, அவனுக்கு சொந்தமான உணர்வும் தேவை. மேலும் அந்த சொந்தமான உணர்வு எனக்கு ஒருபோதும் முழுமையாக கிடைக்கவில்லை. நான் மிகவும் சிறியவளாக இருந்தபோது இந்த விஷயங்களைப் பற்றி எனக்கு அதிக புரிதல் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நான் வளர வளர எனக்கு உணர ஆரம்பித்தது, தாயின் நடத்தை எனக்கும் தன்விக்கும் ஒன்றாக இல்லை என்று. தன்வி என்னை விட 3 வருடங்கள் சிறியவள் மற்றும் மிகவும் சுறுசுறுப்பானவள். அவள் முழு நாளும் விளையாடிக் கொண்டும் சேட்டைகள் செய்து கொண்டும் இருப்பாள். வீட்டுக்கு வரும் உறவினர்கள் எல்லோரும் அவளை தூக்கி மிகவும் பாசத்துடன் கொஞ்சுவார்கள். என் தாயும் அவளின் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்திலும் புன்னகைப்பாள். ஆனால் நானும் குழந்தைதான். என் மனமும் தாய் என்னை அப்படியே அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது. என் தலையில் கை வைத்து எந்த காரணமும் இல்லாமல் ஒரு முறையாவது சொல்ல வேண்டும், என் பெரிய மகளும் மிகவும் அழகானவள் என்று. ஆனால் அது மிகவும் அரிதாகவே நடந்தது. நான் ஏதாவது தவறு செய்தால் தாய் உடனே கோபித்து கண்டிப்பாள். ஸ்ரேயா, நீ பெரியவள், புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று. அதே தவறை தன்வி செய்தால் தாய் சிரித்துக்கொண்டே சொல்வாள், அட, இன்னும் குழந்தைதான், மெதுவாக எல்லாம் கற்றுக்கொள்வாள். அப்போது எனக்கு புரியாது, 3 வருட வித்தியாசம் ஒரு குழந்தையின் குழந்தை பருவத்தை எப்படி பறித்து கொள்ளும் என்று. நான் பலமுறை கண்ணாடியின் முன் நின்று என்னை பார்த்து கொண்டு நினைப்பேன், என்னில் ஏதோ குறை இருக்கிறது, நான் அவ்வளவு நல்லவள் இல்லை, அல்லது நான் தாயின் விருப்பமான மகள் இல்லை என்று. பாப்பா எங்கள் இருவரையும் சமமாகவே பாசம் காட்டுவார். எனக்கு மனச்சோர்வு என்று தெரிந்தால் அமைதியாக எனக்கு பிடித்த டாபி வாங்கி வருவார், அல்லது மாலையில் உலாவ அழைத்துச் செல்வார். ஆனால் பாப்பாவின் நடத்தை மிகவும் அமைதியானது. அவர் வீட்டில் தேவையில்லாமல் சண்டை செய்ய விரும்ப மாட்டார். அதனால்தான் அவர் ஒருபோதும் தாயிடம் 2 மகள்களிடமும் வித்தியாசமான நடத்தை ஏன் என்று கேட்கவில்லை. நானும் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. நான் இன்னும் நல்லவளாக ஆகி அதிகம் படித்து தாயின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு வீட்டு வேலைகளில் உதவி செய்தால் ஒரு நாள் தாய் என்னையும் அந்த பார்வையில் பார்ப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அப்போது எனக்கு தெரியாது, சிலரின் பாசம் உழைப்பால் அல்ல, அவர்களின் எண்ணத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்று. மேலும் எனக்கான உண்மையான சோதனை இன்னும் தொடங்கவே இல்லை. எனக்கு இன்றும் என் குழந்தை பருவத்தின் ஒவ்வொரு விஷயமும் நினைவிருக்கிறது. சில நினைவுகள் அப்படி இருக்கும், மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் மறக்க முடியாது. எனக்கும் குழந்தை பருவத்தின் அந்த சிறிய சிறிய விஷயங்கள் இன்றும் என் இதயத்தில் எங்கோ உயிருடன் இருக்கின்றன. முதல் வகுப்பில் படித்தபோது நினைவிருக்கிறது. தன்வி அப்போது நர்சரியில் இருந்தாள். பள்ளியிலிருந்து திரும்பியதும் என் பையை அறையில் வைத்துவிட்டு தாயிடம் ஓடிச் செல்வேன். அம்மா பார், இன்று என் நோட்டில் மேடம் ஸ்டார் போட்டிருக்காங்க என்று சந்தோஷமாக என் நோட்டை அவர்கள் முன் திறப்பேன். அம்மா என்னை பாராட்டுவார்கள், அணைத்துக் கொள்வார்கள் என்று நினைப்பேன். ஆனால் அம்மா ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஆமாம், நல்லது இருக்கு, போய் உன் உடைகளை மாற்று என்று சொல்வாள். நான் அமைதியாக என் அறைக்கு திரும்பிச் செல்வேன். கொஞ்ச நேரத்தில் தன்வி பள்ளியிலிருந்து வருவாள். அவள் கதவை தாண்டியதும் அம்மா புன்னகையுடன் அவளிடம் செல்வாள். வந்துவிட்டாயா என் குட்டி என்று அவளை தூக்கி கன்னத்தை கிள்ளி, இன்று என் மகள் என்னென்ன செய்தாள் பள்ளியில் என்று கேட்பாள். தன்வி சந்தோஷமாக தன் சிறிய சிறிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருப்பாள். அம்மா மிகுந்த கவனத்துடன் அவளின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பாள். நான் தூரத்தில் நின்று இருவரையும் பார்த்து கொண்டிருப்பேன். என் கையில் இன்னும் அதே நோட்டு இருக்கும். அதில் இருந்த சிறிய ஸ்டார் சில
நிமிடங்களுக்கு முன் உலகின் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போது அதன் பளபளப்பு மங்கிப் போனது போல். சரி, மெதுவாக நான் என் சந்தோஷங்களை என்னிடமே வைத்துக் கொள்ள கற்றுக்கொண்டேன். பள்ளியில் ஏதாவது பரிசு கிடைத்தால் முதலில் அம்மாவிடம் காட்டுவதற்கு பதிலாக அமைதியாக என் அலமாரியில் வைத்து விடுவேன். யாருக்கும் வித்தியாசம் தெரியாது என்று நினைப்பேன். அப்படியே நேரம் கடந்தது. நான் 3ஆம் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்புக்கு வந்தேன். இப்போது அம்மா வீட்டின் சிறிய பெரிய வேலைகளையும் என்னிடம் செய்ய வைக்கத் தொடங்கினாள். ஸ்ரேயா, கொஞ்சம் சமையலறையிலிருந்து தண்ணீர் எடுத்து வா. ஸ்ரேயா, தன்வியின் பையை சரியாக வை. உன் தங்கையின் ஹோம் ஒர்க்கையும் பார்த்துக்கொள். நான் எதுவும் சொல்லாமல் ஒவ்வொரு வேலையையும் செய்து முடிப்பேன். பலமுறை என் மனம் வெளியே சென்று என் தோழிகளுடன் விளையாட விரும்பும். ஆனால் நான் வெளியே போகத் தொடங்கியதும் அம்மாவின் குரல் வரும். முதலில் வீட்டு வேலையை முடி, பிறகு விளையாடு. அங்கே தன்வி எந்த தடையும் இல்லாமல் முழு தெருவிலும் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருப்பாள். எனக்கு வருத்தம் இருந்தாலும் அம்மா ஒவ்வொரு முறையும் ஒரே வார்த்தையை சொல்வாள். நீ பெரியவள் ஸ்ரேயா, புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். இந்த நீ பெரியவள் என்ற வார்த்தையை நான் என் குழந்தை பருவத்தில் அதிகம் கேட்டேன். அப்போது எனக்கு பெரியவளாக இருப்பது ஒரு தவறு என்று தோன்றும். நானும் தன்வி போல் சிறியவளாக இருந்திருந்தால் அம்மா என்னையும் அவ்வளவு பாசமாக பார்ப்பாள். ஒரு நாள் பள்ளியில் ஆர்ட் போட்டி இருந்தது. நான் முழு உழைப்புடன் ஒரு அழகான ஓவியம் வரைந்தேன். முடிவு வந்தபோது நான் முதல் இடம் பெற்றேன். சந்தோஷத்தில் ஓடி வீட்டுக்கு வந்தேன். என் கையில் ஒரு டிராபி இருந்தது. முகத்தில் அவ்வளவு பெரிய புன்னகை, பெரிய வெற்றி பெற்றது போல். வீட்டுக்கு வந்ததும் அம்மா, பார், நான் முதல் இடம் பெற்றேன் என்று குரல் கொடுத்தேன். அம்மா அப்போது தன்வியின் தலைமுடியை வார்த்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்தாள். லேசாக புன்னகைத்து, நல்லது பெண்ணே, அதை அங்கே வை என்று சொன்னாள். அவ்வளவுதான் சொன்னாள். நான் மெதுவாக டிராஃபியை மேஜையில் வைத்தேன். அதே மாலையில் தன்வி பள்ளியின் சிறிய போட்டியில் பங்கேற்ற சான்றிதழை எடுத்து வந்து காட்டினாள். சந்தோஷத்தில் அம்மா அவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். வாவ், என் மகள் ரொம்ப புத்திசாலி என்று. உடனே அண்டை வீட்டு ஆண்டியை அழைத்து தன்வியின் சான்றிதழையும் காட்டினாள். ஆனால் நான் அங்கேயே நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் டிராஃபி இன்னும் அதே மேஜையில் இருந்தது. ஆனால் அதை யாரும் பார்க்கவில்லை. மேலும் காலம் யாருக்கும் நிற்காது என்று சொல்வார்கள். பார்க்க பார்க்க நான் 8ஆம் வகுப்புக்கு வந்தேன். தன்வி 5ஆம் வகுப்பில். நாங்கள் இருவரும் முன்பை விட அதிகம் புரிந்து கொண்டிருந்தோம். எனக்கு இவ்வளவு புரிய ஆரம்பித்தது, ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகளிடம் இப்படி நடந்து கொள்ளப்படுவதில்லை என்று. நான் என் தோழிகளின் வீட்டுக்குச் செல்லும் போதெல்லாம் அவர்களின் அம்மா இரு குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி பாசம் காட்டுவார்கள். ஒருவரை கண்டித்தாலும் மற்றவருக்கு தவறு இருந்தால் அவரையும் அதே அளவு புரிய வைப்பார்கள். அப்போதுதான் எனக்கு முதல் முறையாக உணர்வு ஏற்பட்டது, என் மனதில் வருடங்களாக இருந்த கேள்விகள் வீணானவை அல்ல என்று. ஆனாலும் நான் ஒருபோதும் அம்மாவிடம் எதுவும் கேட்கவில்லை. எனக்கு பயம், நான் என் தங்கையிடம் பொறாமை கொள்கிறேன் என்று அவர்களுக்கு தோன்றிவிடுமோ என்று. உண்மையைச் சொன்னால் எனக்கு தன்வியிடம் ஒருபோதும் பொறாமை ஏற்பட்டதில்லை. அவள் என் தங்கை. நான் அவளை மிகவும் நேசித்தேன். பள்ளியில் யாராவது அவளை தொந்தரவு செய்தால் முதலில் நான் அவளுக்காக நின்று கொள்வேன். அவளுக்கு படிப்பில் ஏதாவது கேள்வி புரியவில்லை என்றால் மணி நேரம் உட்கார்ந்து புரிய வைப்பேன். என் ஜேபி செலவில் சில சமயம் சாக்லேட், சில சமயம் வண்ண பேனா வாங்கி வருவேன். அம்மா எனக்கு குறைவாக பாசம் காட்டினால் அதில் தன்வியின் தவறு என்ன என்று நினைப்பேன். ஆனால் தன்வியும் மெதுவாக எல்லாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு நாள் நாங்கள் இருவரும் அறையில் உட்கார்ந்து ஹோம் ஒர்க் செய்து கொண்டிருந்தோம். அப்போது அம்மா வெளியிலிருந்து குரல் கொடுத்தாள். தன்வி பெண்ணே, இங்கே வா. தன்வி ஓடிச் சென்றாள். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தாள். அவள் கையில் புதிய பள்ளிப்பை. அதை பார்த்து அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். புன்னகையுடன் என்னிடம் சொன்னாள், தீதி பார், அம்மா எனக்கு புதிய பை வாங்கி வந்திருக்காங்க. எப்படி இருக்கு? நான் புன்னகைத்து, ஆமாம், இது ரொம்ப அழகு என்றேன். அவள் குழந்தைத்தனமாக சொன்னாள், தீதி, உங்க பை என் பழைய பையை விடவும் பழையதா இருக்கு. அம்மா உங்களுக்கும் வாங்குவாங்களே. அவள் வார்த்தைகளைக் கேட்டு என் உதடுகளில் புன்னகை இருந்தது. ஆனால் இதயத்துக்குள் ஏதோ உடைந்தது. என் பை உண்மையில் மிகவும் பழையதாகிவிட்டது. பல இடங்களில் தைப்பு வெளியே வந்திருந்தது. நான் அம்மாவிடம் புதிய பை கேட்கவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இன்னும் இதுவே போதும், வேறு எதற்கு தேவை, முழுவதும் கெட்டுப்போன பிறகு பார்க்கலாம் என்று பதில் வரும். அன்றுதான் முதல் முறையாக தன்வி தானாக அம்மாவிடம் சொன்னாள், அம்மா, தீதியின் பையும் மாற்றுங்களேன். அப்போது அம்மா
என்னை பார்க்காமல் பதில் சொன்னாள். அவளுக்கு இப்போது என்ன தேவை? அவளுக்கு வேலை நடக்கிறது. நான் உடனே பேச்சை மாற்றினேன். பரவாயில்லை தம்பி, என் பை இன்னும் சரியாகத்தான் இருக்கு. ஏனென்றால் என்னால் வீட்டில் சண்டை வர விரும்பவில்லை. ஆனால் அன்று இரவு நான் நீண்ட நேரம் தூங்கவில்லை. மெதுவாக நான் அம்மாவிடம் எதிர்பார்ப்பதையே விட்டுவிட்டேன். இப்போது எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் முதலில் இதில்லாமல் எப்படி வேலை நடக்கும் என்று யோசிப்பேன். இதனால்தான் என் வயதுக்கு முன்பே நான் மிகவும் புரிந்து கொண்டவளாக ஆனேன். ஆனால் அந்த புரிதலின் விலையை என் குழந்தை பருவ சந்தோஷங்களை தந்து கொடுத்தேன். காலத்துடன் எங்கள் பொறுப்புகளும் அதிகரித்தன. நான் இப்போது 10ஆம் வகுப்பில் இருந்தேன். தம்பி 7ஆம் வகுப்பில். எனக்கு இந்த வருடம் மிகவும் முக்கியமானது, போர்டு தேர்வுகள். அதனால் நான் முழு நாளும் படிப்பில் ஈடுபட்டிருந்தேன். நான் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி வந்தால் அப்போதாவது முதல் முறையாக அம்மா என் தலையில் கை வைத்து உன்னை பற்றி எனக்கு பெருமை பெண்ணே என்று சொல்வாள் என்று நினைத்தேன். எனக்கு அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் ஆசை மட்டுமே. நான் காலையில் சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைகளை கொஞ்சம் செய்து பள்ளிக்கு செல்வேன். பள்ளியிலிருந்து வந்ததும் அம்மாவுக்கு உதவி செய்வேன். இரவில் தாமதமாக படிப்பேன். பல முறை புத்தகம் படிக்கும்போதே கண்கள் மூடிவிடும். ஆனால் அடுத்த நாள் அதே உழைப்பு தொடங்கும். ஒரு மாலை நான் என் அறையில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது அம்மா என்னை அழைத்தாள். ஸ்ரேயா, சமையலறைக்கு வா. நான் புத்தகத்தை மூடிவிட்டு அவர்களிடம் சென்றேன். என்ன அம்மா? அவள் சொன்னாள். இந்த காய்கறியை நறுக்கு, மாவும் பிசை. நான் மெதுவாக சொன்னேன். ஆனால் அம்மா, நாளை எனக்கு டெஸ்ட் இருக்கு. அரை மணி நேரம் படித்துவிட்டு செய்கிறேன். என் பேச்சு முடிவதற்குள் அம்மா சொன்னாள். படிப்பு நடக்கும். முதலில் வீட்டு வேலையை கற்றுக்கொள், பிறகு அதே வேலை வரும். நான் எதுவும் சொல்லாமல் காய்கறியை எடுத்து வேலையில் இறங்கினேன். அப்போது தன்வி தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் கையில் மொபைல் இருந்தது. அம்மா அவளை பார்த்ததும் சொன்னாள். தன்வி பெண்ணே, நீ அமைதியாக படி. உன் படிப்பு அதிக முக்கியம். நான் ஒரு கணம் அம்மாவை பார்த்தேன். பிறகு அமைதியாக கண்களை தாழ்த்தினேன். அன்றுதான் முதல் முறையாக எனக்கு தோன்றியது, என் படிப்பு ஒருபோதும் அவ்வளவு முக்கியமானதாக இல்லை என்று. சில மாதங்களுக்கு பிறகு போர்டு முடிவுகள் வந்தன. எனக்கு மிக நல்ல மதிப்பெண்கள் வந்தன. பள்ளியில் ஆசிரியர்கள் என்னை மிகவும் பாராட்டினார்கள். என் கிளாஸ் டீச்சர் பாப்பாவிடம் சொன்னார், உங்கள் மகள் மிகவும் உழைப்பாளி. இவளுக்கு மேலும் படிக்க வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நல்லது செய்வாள். இதை கேட்டு பாப்பாவின் முகத்தில் அன்று தனி சந்தோஷம். வீட்டுக்கு திரும்பும்போது எனக்கு மிட்டாய் வாங்கினார். வீட்டுக்கு வந்ததும் புன்னகையுடன் சொன்னார், இன்று என் மகள் என் தலையை பெருமையுடன் உயர்த்தினாள். அவரின் வார்த்தைகளைக் கேட்டு என் கண்கள் கலங்கின. ஏனென்றால் முதல் முறையாக யாரோ என் உழைப்பை அவ்வளவு பாசத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அம்மாவின் பதில் இன்னும் அதேதான். ஆமாம், இவளுக்கு நல்ல மதிப்பெண்கள் வந்துவிட்டன. இதில் என்ன பெரிய அம்பு எய்துவிட்டாள். இன்றெல்லாம் எல்லாருக்கும் வருகிறது. அவரின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு அறையில் ஒரு கணம் அமைதி நிலவியது. பாப்பா அம்மாவை பார்த்தார், ஏதோ சொல்ல விரும்பியது போல். ஆனால் அமைதியாக இருந்தார். நானும் புன்னகைக்க முயற்சி செய்து பேச்சை முடித்தேன். என் இதயத்தை புரிய வைத்துக் கொண்டேன். எல்லா சந்தோஷங்களையும் எல்லாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாது. சில நாட்களுக்குப் பிறகு உறவினர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். பேச்சுவாக்கில் என் படிப்பை பற்றி பேச்சு வந்தது. பூவா, ஸ்ரேயா, நீ ரொம்ப புரிந்து கொண்ட பெண். இவள் மேலும் படித்தால் பெரிய பெயர் எடுப்பாள் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். என் அம்மாவும் என்னை பாராட்டுவாள் என்று நினைத்தேன். ஆனால் அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னாள், ஆமாம் ஸ்ரீ, இப்போது சரியாகத்தான் இருக்கு. ஆனால் நம்ம தன்வி இவளை விடவும் புத்திசாலி. பாருங்கள், முன்னேறி அவள்தான் மிக பெரிய பெயர் எடுப்பாள். பிறகு எல்லாரும் தன்வியை பார்க்கத் தொடங்கினார்கள். நான் அங்கேயே உட்கார்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உள்ளுக்குள் என் எல்லா உழைப்பும் வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டது போல் உணர்ந்தேன். அன்றுதான் எனக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. சிலர் உங்கள் உழைப்பை பார்ப்பதில்லை. அவர்கள் முன்பே தீர்மானித்து வைத்திருப்பார்கள் யாரை பற்றி பெருமைப்பட வேண்டும் என்று. என் அம்மாவும் மிக முன்பே அந்த முடிவை எடுத்திருந்தாள். அப்படியே காலம் தன் வேகத்தில் முன்னேறியது. நான் இன்டர் படிப்பையும் நல்ல முடிவுகளுடன் தேர்ச்சி பெற்றேன். இப்போது என் மிகப்பெரிய ஆசை கல்லூரிக்கு சென்று என் படிப்பை முடிக்க வேண்டும். என் பல ஆசிரியர்களும் சொன்னார்கள், நான் மேலும் படித்தால் நல்லது செய்ய முடியும் என்று. ஆனால் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவனின் விருப்பத்தின்படி மட்டும் நடப்பதில்லை. நம் வீட்டு நிலைமை முன்பு போல் இல்லை.
பாப்பாவின் உடல்நிலையும் அடிக்கடி மோசமாக இருந்தது. வீட்டு செலவுகள் முன்பை விட அதிகரித்தன. ஒரு இரவு தண்ணீர் குடிக்க எழுந்தபோது அம்மாவும் பாப்பாவும் அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். அம்மா சொன்னாள், இரு பெண்களின் படிப்பு செலவை தாங்குவது எளிதல்ல. பாப்பா மெதுவாக சொன்னார், ஆனால் ஸ்ரேயாவும் மேலும் படிக்க விரும்புகிறாள். அம்மா தாமதிக்காமல் பதில் சொன்னாள். அவள் புரிந்து கொண்டவள். நாம் அவளை புரிய வைப்போம். ஆனால் தன்வியின் படிப்பு நடுவில் நிற்கக்கூடாது. அவள் முன்னேறி நல்ல வேலை செய்வாள். நான் கதவுக்கு வெளியேயே நின்றேன். என் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன. அன்று இரவு முதல் முறையாக எனக்கு உணர்வு ஏற்பட்டது. அம்மா பாசத்தில் மட்டுமல்ல, என் கனவுகளிலும் வித்தியாசம் செய்திருக்கிறாள் என்று. அடுத்த நாள் காலையில் அம்மா என்னை அழைத்தாள். ஸ்ரேயா, உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். நான் எல்லாம் புரிந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அமைதியாக அவர்கள் முன் சென்று உட்கார்ந்தேன். அம்மா சொன்னாள், பெண்ணே, வீட்டு நிலைமையை நீ அறிவாய். அதனால் தன்வியின் படிப்பில் கவனம் செலுத்தலாம் என்று நினைத்தோம். உனக்கு ஏதாவது சிறிய கோர்ஸ் பார்த்து கொள்கிறோம். எப்படியும் பெண்களுக்கு இறுதியில் திருமணம்தான் செய்ய வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் தைத்தது. ஆனால் நான் வெறும் இவ்வளவுதான் கேட்டேன். என் இடத்தில் தன்வி இருந்தால் இதே முடிவுதான் எடுப்பீர்களா? அம்மா என்னை பார்த்து சொன்னாள், தேவையில்லாமல் வார்த்தைகளுக்கு தவறான அர்த்தம் எடுத்துக்கொள்ளாதே. ஒவ்வொரு குழந்தையின் மூளையும் வித்தியாசமானது. தன்வி படிப்பில் அதிகம் சிறந்தவள். அவர்களின் வார்த்தைகளை கேட்டு நான் மேலும் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் சில முடிவுகள் விவாதத்தால் மாறுவதில்லை என்று எனக்கு தெரியும். அன்று நான் என் அறைக்கு சென்று நீண்ட நேரம் அழுதேன். கல்லூரி படிவத்தை நான் பெரிய ஆசையுடன் நிரப்பி வைத்திருந்தேன். அதை கையில் எடுத்து நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அதை அலமாரியில் வைத்தேன். ஒருவேளை சில கனவுகளின் வயது மிகவும் சிறியதாக இருக்கும். ஆனால் நான் அன்றே ஒரு முடிவு எடுத்துவிட்டேன். என் படிப்பு இங்கே நின்றுவிட்டால் அதன் அர்த்தம் என் வாழ்க்கையும் இங்கே நின்றுவிடும் என்பதல்ல. நான் கடினமாக உழைப்பேன். என் சொந்த முயற்சியால் ஏதாவது ஆகிக் காட்டுவேன். பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி. அப்படியே சில மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு சிறிய கம்ப்யூட்டர் மற்றும் அக்கவுண்ட்ஸ் கோர்ஸை சேர்ந்து கொண்டேன். காலையில் வீட்டு வேலைகளை செய்வேன். மதியம் கோர்ஸுக்குச் செல்வேன். மாலையில் திரும்பி வந்து மீண்டும் வீட்டு வேலையில் ஈடுபடுவேன். எனக்கு யாரிடமும் எந்த புகாரும் இல்லை. இப்போது நான் நம்பிக்கை வைப்பதையே விட்டுவிட்டேன். அங்கே தன்வி நல்ல கல்லூரியில் சேர்ந்துவிட்டாள். அம்மா முழு மொஹல்லாவிலும் பெருமையாக சொல்லிக் கொண்டு திரிவாள். என் இளைய மகள் நகரின் சிறந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் என்று. யாராவது என்னிடம் கேட்டால், ஸ்ரேயா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் நான் வெறும் புன்னகைத்து விடுவேன். என் கம்ப்யூட்டர் மற்றும் அக்கவுண்ட்ஸ் கோர்ஸ் முடியும் தருவாயில் இருந்தது. அதே சமயத்தில் எனக்கு ஒரு சிறிய தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. என் சம்பளம் அதிகமாக இல்லை. ஆனால் எனக்கு அந்த வேலை ஒரு கனவு நனவானதற்கு குறைந்ததல்ல. முதல் முறையாக என் உழைப்பின் வருமானம் கையில் கிடைத்தபோது முதலில் மிட்டாய் வாங்கி வீட்டுக்கு வந்தேன். நான் புன்னகையுடன் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, இன்று என் முதல் சம்பளம் கிடைத்தது. அப்போது அம்மா மிட்டாய் பெட்டியை கையில் வாங்கிக் கொண்டார். ஆனால் அவர்கள் முகத்தில் நான் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் வெறுமனே சொன்னார்கள், ஆமாம், இப்போது வீட்டுச் செலவிலும் கொஞ்சம் உதவி செய். நான் புன்னகையுடன் தலையசைத்தேன். உண்மையை சொல்லப்போனால் அந்த வார்த்தைக்கு எனக்கு வருத்தம் கூட இல்லை. இறுதியில் இது என் வீடும் தானே. என் சம்பாத்தியத்தில் வீட்டுச் சுமை கொஞ்சம் குறைந்தால் எனக்கு மகிழ்ச்சியே. அன்று என் முதல் சம்பளத்தின் பெரும்பகுதியை அம்மாவின் கையில் கொடுத்தேன். அம்மா எதுவும் சொல்லாமல் பணத்தை அலமாரியில் வைத்தார்கள். ஆனால் மாலையில் அப்பா வீட்டுக்கு வந்தபோது என் முதல் சம்பளம் என்று தெரிந்ததும் புன்னகையுடன் சொன்னார்கள், மகளே, முதல் சம்பாத்தியத்தை உன் பக்கம் வைத்திருக்க வேண்டும். நான் சிரித்தபடி பதில் சொன்னேன், அப்பா, என் மிகப்பெரிய சம்பாத்தியம் உங்கள் ஆசீர்வாதம்தான். அப்பா என் தலையில் கை வைத்தார்கள். அந்த நேரத்தில் உலகின் மிகப்பெரிய செல்வம் இந்த பாசம்தான் என்று தோன்றியது. இப்படியே நாட்கள் கழிந்தன. நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். தன்வி தன் படிப்பை தொடர்ந்தாள். இதற்கிடையில் எனக்கு திருமண பேச்சுகளும் வரத் தொடங்கின. ஒவ்வொரு முறையும் அம்மாவின் ஒரே பேச்சு, மாப்பிள்ளை நல்லவராக இருக்க வேண்டும், அதிகம் கேட்காதவராக இருக்க வேண்டும். நான் இந்த பேச்சுகளில் அதிகம் ஈடுபடுவதில்லை. என்ன நடக்குமோ சரியான நேரத்தில் நடக்கும் என்று நினைத்தேன்.
பிறகு ஒரு நாள் அப்பா அலுவலகத்திலிருந்து திரும்பியதும் சொன்னார்கள், ஸ்ரேயா, நாளை சிலர் உன்னை பார்க்க வருகிறார்கள். நான் அதிர்ச்சியுடன் அவர்களை பார்த்தேன். மனதில் சிறு பயமும் விசித்திரமான தயக்கமும் இருந்தது. மறுநாள் மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். அவர்களுடன் அவர்களின் மகன் அமித் இருந்தான். நான் டீ எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றபோது என் பார்வை முதலில் அமித்தின் மீது பட்டது. அவன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். மற்றவர்கள் போல என்னை மேலிருந்து கீழாக பார்க்கவில்லை. அவன் பார்வை கீழே தாழ்ந்திருந்தது. சிறிது நேரத்துக்குப் பிறகு வீட்டார்கள் எங்கள் இருவரையும் தனியாக உட்கார்ந்து பேச அனுமதி கொடுத்தார்கள். நான் மிகவும் பயந்து போயிருந்தேன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்போது அமித் புன்னகையுடன் சொன்னான், நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் நம்புங்கள். நானும் அதே அளவு பயப்படுகிறேன். அவன் பேச்சை கேட்டு எனக்கு சிறு சிரிப்பு வந்தது. ஒருவேளை முதல் முறையாக யாரோ என் பயத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேர மௌனத்துக்குப் பிறகு அவன் என்னிடம் கேட்டான், திருமணத்துக்குப் பிறகும் நீங்கள் வேலை செய்ய விரும்புகிறீர்களா? நான் தயங்கியபடி சொன்னேன். வீட்டாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் ஆம். அமித் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் பதில் சொன்னான், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக மனிதன் தன் கனவுகளை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறேன். அவன் இந்த பேச்சை கேட்டு நான் சில நிமிடங்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் முதல் முறையாக யாரோ என் பேச்சை பேசாமலே புரிந்து கொள்ள முடியும் என்று தோன்றியது. அன்று எங்களுக்கு அதிக பேச்சுகள் நடக்கவில்லை. ஆனால் நடந்த அளவு என் மனதில் ஒரு விசித்திரமான நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அமித் மற்றும் அவர்கள் குடும்பம் போன பிறகு வீட்டில் அந்த உறவை பற்றியே பேச்சு நடந்தது. அப்பாவுக்கு அந்த உறவு மிகவும் பிடித்திருந்தது. அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். மாப்பிள்ளை மிகவும் புரிந்துணர்வு உள்ளவராக தெரிந்தார். மிகச் சிறந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் வீட்டார் எந்த தேவையில்லாத கோரிக்கையும் வைக்கவில்லை. அம்மாவும் அந்த உறவுக்கு அதிகம் கேள்விகள் கேட்காமல் சம்மதித்தார். ஒருவேளை அவர்களுக்கும் அந்த உறவு பிடித்திருந்தது. 2 நாட்களுக்குப் பிறகு அங்கிருந்து உறவு உறுதி செய்யும் பதில் வந்தது. பிறகு வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. உறவினர்கள் வருவது போவது, உடைகள் வாங்குவது, நகைகள் பற்றிய பேச்சு. முழு வீட்டின் சூழலே மாறியது. நானும் எல்லாருடன் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்தேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. மனதின் ஒரு மூலையில் விசித்திரமான அமைதியின்மை இருந்தது. இறுதியில் இது நான் என் முழு குழந்தை பருவத்தை கழித்த அதே வீடுதானே? இன்னும் சில நாட்களில் இந்த வீட்டை விட்டுச் செல்ல வேண்டும். திருமண ஏற்பாடுகளுக்கு இடையிலும் நான் வேலைக்குச் சென்று கொண்டிருந்தேன். ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்தபோது அம்மாவும் தன்வியும் என் திருமண உடைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். தன்வி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு டிரெஸ்ஸையும் எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் சொன்னாள், டிடி, இந்த சிவப்பு லெஹெங்காவைத்தான் அணிவீர்களா? இதில் நீங்கள் மிக அழகாக தெரிவீர்கள். நான் புன்னகையுடன் அவளை பார்த்தேன். என் இளைய சகோதரி சொல்கிறாள் என்றால் நானும் அதையே அணிவேன். தன்வி ஓடி வந்து என் கழுத்தில் கட்டிக்கொண்டாள். அந்த நேரத்தில் உலகில் யாராவது என் வலியை புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, என் இளைய சகோதரியின் அன்பு ஒருபோதும் பொய்யானதல்ல என்று தோன்றியது. ஆம், அம்மாவின் நடத்தை இன்றும் அதே போலத்தான் இருந்தது. அவர் திருமணத்தின் ஒவ்வொரு ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் தெரியவில்லை, அவர்கள் முகத்தில் அந்த பாசம் எனக்கு இன்றும் தெரியவில்லை. ஒவ்வொரு மகளும் தன் திருமண நேரத்தில் எதிர்பார்க்கும் அந்த பாசம். பலமுறை நான் நினைப்பேன், ஒருவேளை விடைபெறும் நாளில் அம்மா என்னை அணைத்து கொண்டு அழுவார்கள். அன்று அவர்களுக்கு உணர்வு வரும், மகள் வீட்டை விட்டுச் செல்கிறாள் என்று. ஆனால் நான் நம்பிக்கை வைப்பதை மிக முன்பே விட்டுவிட்டேன். மெதுவாக திருமண நாளும் வந்தது. முழு வீடும் விருந்தினர்களால் நிரம்பியிருந்தது. நாலா பக்கமும் நாதஸ்வர ஒளி. உறவினர்களின் சிரிப்பு, திருமணத்தின் சோபை இருந்தது. நான் மணப்பெண்ணாக அறையில் உட்கார்ந்திருந்தேன். மனம் வேகமாக துடித்தது. சிறிது நேரத்துக்குப் பிறகு தன்வி அறைக்குள் வந்தாள். அவள் என்னை பார்த்து புன்னகைத்தாள். பிறகு திடீரென்று அவள் கண்கள் கலங்கின. அவள் என் அருகில் வந்து உட்கார்ந்து என் கையை பிடித்துக்கொண்டு சொன்னாள், டிடி, இப்போது நீங்கள் போய்விடுவீர்கள் என்றால் நான் யாருடன் சண்டை போடுவேன்? யாரிடம் என் எல்லா பேச்சுகளையும் சொல்வேன்? நான் அவள் கண்ணீரை துடைத்து சிரித்தபடி சொன்னேன், அட பைத்தியமே, என் திருமணம் நடக்கிறது. நான் எங்கும் மறைந்து விடவில்லை. மனம் வந்தபோது இங்கு வந்து சந்திப்பேன். நீயும் வந்துவிடு. அதே சமயம் அம்மா அறைக்குள் வந்தார்கள். எங்களை பார்த்து வெறுமனே சொன்னார்கள், வாருங்கள்.
முகூர்த்த நேரம் ஆகிறது. நான் மனதுக்குள் விரும்பினேன், ஒரு முறையாவது அம்மா என் தலையில் கை வைக்கட்டும். ஆனால் அவர்கள் எப்போதும் போல தங்கள் பொறுப்பை மட்டும் நிறைவேற்றினார்கள். என் அமித்துடன் பந்தி விடைபெறும் நேரமும் வந்தது. பிறகு நாங்கள் அப்பாவின் காலை தொட்டோம். அவர் என்னை அணைத்து கொண்டார். அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார், மகிழ்ச்சியாக இரு மகளே, ஒருபோதும் உன்னை தனியாக நினைக்காதே. நானும் என்னை அடக்க முடியவில்லை. பிறகு நான் அம்மாவிடம் சென்றேன். அவர்கள் காலை தொட்டேன். அவர்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து சொன்னார்கள், உன் மாமியார் வீட்டின் பெயரை உயர்த்து. நான் ஒரு நிமிடம் அவர்கள் கண்களில் பார்த்தேன். ஒருவேளை நான் அவர்களிடம் எனக்கான கொஞ்சம் அன்பை தேடிக் கொண்டிருந்தேன். ஆனால் புன்னகையுடன் திரும்பினேன். அன்று நான் என் பிறந்த வீட்டின் தொடையை விட்டேன். ஆனால் குழந்தை பருவத்திலிருந்து இணைந்த எத்தனையோ நிறைவேறாத நம்பிக்கைகளையும் அங்கேயே விட்டுவிட்டேன். இப்படியே திருமணத்துக்குப் பிறகு நான் முதல் முறையாக என் மாமியார் வீட்டுக்கு வந்தபோது உண்மையை சொல்லப் போனால் என் மனதில் பெரும் பயம் இருந்தது. ஒவ்வொரு பெண்ணைப் போல நானும் மாமியார் வீட்டை பற்றிய பல்வேறு கதைகளை கேட்டிருந்தேன். சிலர் சொன்னார்கள், திருமணத்துக்குப் பிறகு பெண்ணின் உண்மையான சோதனை தொடங்குகிறது. வேறு சிலர் சொன்னார்கள், முதல் சில மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த எல்லா எண்ணங்களையும் நினைத்து நானும் பயந்திருந்தேன். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல என் பயம் மெதுவாக குறையத் தொடங்கியது. அமித்தின் குடும்பம் மிக பெரியதாக இல்லை. வீட்டில் அம்மா, அப்பா, அமித் மட்டுமே இருந்தார்கள். இருவரும் முதல் நாளிலேயே எனக்கு அவ்வளவு பாசத்தை கொடுத்தார்கள். நான் அந்த வீட்டில் புதிதாக இருப்பதாகவே உணரவில்லை. மாமியார் அடிக்கடி சொல்வார்கள், நீ இங்கு மருமகளாக இல்லை, மகளாக வாழ வேண்டும். முதலில் இது வெறும் வார்த்தைகள் என்று தோன்றியது. ஆனால் சில நாட்களிலேயே அது மனதிலிருந்து வருவது என்று புரிந்தது. நான் சமையலறையில் அதிக நேரம் வேலை செய்தால் மாமியார் தாமே வந்து சொல்வார்கள், போதும் மகளே, மீதி வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ போய் கொஞ்சம் ஓய்வெடு. அந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு எப்போதும் என் அம்மா நினைவுக்கு வருவாள். நான் மனதுக்குள் நினைப்பேன், கடவுளே, என் அம்மாவும் ஒரு முறையாவது என்னிடம் இப்படிச் சொல்லியிருந்தாள். ஒரு நாள் என் உடல்நிலை திடீரென்று சற்று மோசமானது. சிறு காய்ச்சல் மட்டுமே. நானும் எழுந்து நான் சொன்னேன், இல்லை மாமியார், நான் செய்து விடுகிறேன். அவர்கள் புன்னகையுடன் சொன்னார்கள், வீட்டு வேலை எங்கு ஓடிப்போகிறது? முதலில் உன் உடல்நிலை முக்கியம். ஏன் என்று தெரியவில்லை. அவர்கள் பேச்சை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. ஒருவேளை அதனால்தான் யாரும் முதல் முறையாக என் களைப்பை பார்த்தார்கள். அமித் என்னை மிகவும் கவனித்துக் கொள்வார். நான் அலுவலகத்திலிருந்து தாமதமாக வந்தால் அவர் யாரிடமும் சொல்லாமல் எனக்கு டீ தயாரித்து வைப்பார். பல முறை என் வருகைக்கு முன்பே சமையலில் மாமியாருக்கு உதவியும் செய்வார். நான் சிரித்தபடி சொல்வேன், மக்கள் என்ன சொல்வார்கள்? மருமகன் இல்லை, வீட்டு சமையல்காரர் கிடைத்துவிட்டார். அமித் சிரித்தபடி பதில் சொல்வார், மக்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லட்டும். என் மனைவி முழு நாளும் உழைக்க முடியும் என்றால் நான் அவளுக்கு 2 ரொட்டி செய்ய முடியாதா? அவர்களின் பேச்சுகளை கேட்டு எனக்கு எப்போதும் அமைதி கிடைக்கும். மெதுவாக என் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. நான் வேலையும் செய்தேன், வீட்டையும் கவனித்தேன். ஆனால் இப்போது எந்த வேலையும் சுமையாக தெரியவில்லை. ஏனெனில் மரியாதை கிடைக்கும் இடத்தில் பொறுப்புகளும் சுமையாக தெரியாது. அங்கே பிறந்த வீட்டிலும் எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. தன்வி தன் படிப்பை முடித்துவிட்டாள். சிறிது காலத்துக்குப் பிறகு அவளுக்கும் ராகுலுடன் திருமணம் நடந்தது. ராகுலின் வேலை ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்தது. அவரது சம்பளம் நல்லது. திருமணத்துக்குப் பிறகு சில மாதங்களிலேயே இருவரும் நகரின் நல்ல பிளாட்டில் தங்கினார்கள். இப்போது அம்மாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் எந்த உறவினரை சந்தித்தாலும் பெருமையுடன் சொல்வார், என் இளைய மகளின் அதிர்ஷ்டத்தை பாருங்கள், எவ்வளவு நல்ல வீடு கிடைத்தது, மருமகனும் பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். நான் பிறந்த வீட்டுக்கு எப்போது சென்றாலும் அம்மா என்னிடம் 2-4 வார்த்தைகள் பேசிவிட்டு பிறகு தன்வி மற்றும் ராகுலின் புகழ்ச்சி தொடங்கும். உனக்கு தெரியுமா, ராகுல் புதிய கார் வாங்கியிருக்கிறான். தன்வியை சுற்றுலா அழைத்துச் சென்றான். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பேன். இப்போது எனக்கு இந்த பேச்சுகளால் அதிக வித்தியாசம் இல்லை. ஏனெனில் என் மகிழ்ச்சி யாருடைய விலையுயர்ந்த கார் அல்லது பெரிய வீட்டில் இல்லை, என்னை ஏற்றுக்கொண்டவர்களிடம் இருந்தது.
திருமணத்துக்கு சுமார் 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 1.5 ஆண்டுகளில் என் வாழ்க்கை முன்பை விட மிகவும் அமைதி நிறைந்ததாக மாறியது. நானும் அமிதும் இருவரும் நம் வேலைகளை செய்தோம். நாங்கள் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமிக்கத் தொடங்கினோம். எங்கள் கனவு பெரிய பங்களா வாங்குவது அல்லது விலையுயர்ந்த கார் வாங்குவது இல்லை. நாங்கள் வெறும் ஒரு சிறிய வீடு இருக்க வேண்டும். எந்த பற்றாக்குறையும் இல்லாமல், நம் அம்மா அப்பாவுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். அமித் எப்போதும் சொல்வார், குறைவாக சம்பாதி, ஆனால் நேர்மையாக சம்பாதி. இருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். ஒருவேளை அந்த விஷயம்தான் எனக்கு அவரிடம் மிகவும் பிடித்திருந்தது. அங்கே தன்வி மற்றும் ராகுலின் வாழ்க்கையும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. ராகுலின் வேலை மிகவும் நல்லது. ஒரு நாள் நானும் அமிதும் ஞாயிற்றுக்கிழமை அம்மா அப்பாவை சந்திக்கச் சென்றோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்திருந்தோம். டீ அருந்தும்போது அம்மா புன்னகையுடன் சொன்னார்கள், அடுத்த மாதம் உன் மாமாவின் மகன் திருமணம். இந்த முறை முழு குடும்பமும் போகும். நானும் மகிழ்ச்சியுடன் சொன்னேன், நல்லது, நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாரும் சேர்வோம். அம்மா சொன்னார்கள், ஆமாம், ஆனால் இந்த முறை நம் மரியாதையும் பிரச்சனை. நான் அவர்கள் பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை திருமண ஏற்பாடுகள் பற்றி பேச்சுகிறார்கள் என்று நினைத்தேன். சிறிது நேரத்துக்கு பிறகு தன்வியும் ராகுலும் வந்தார்கள். வீட்டில் சிரிப்பு கலகலப்பு தொடங்கியது. அம்மா திரும்ப திரும்ப ராகுலிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், மகனே, திருமணத்துக்கு எந்த காரில் போகப் போகிறாய்? எந்த உடைகளை தைக்க வைத்திருக்கிறாய்? தன்விக்கு என்னென்ன வாங்கினாய்? ராகுலும் சிரித்தபடி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருந்தார். நானும் அமிதும் வெறும் புன்னகையுடன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். திடீரென்று அம்மா எங்கள் பக்கம் பார்த்து கேட்டார்கள், நீங்கள் என்ன எடுத்துச் செல்லப் போகிறீர்கள் திருமணத்துக்கு? இதற்கு நான் பதில் சொன்னேன், இன்னும் எதுவும் யோசிக்கவில்லை அம்மா, ஆனால் நல்ல பரிசு எடுத்துக்கொள்வோம். அம்மா உடனே சொன்னார்கள், பார், இந்த முறை சிறு சிறு பொருட்கள் எடுக்காதீர்கள். இறுதியில் மக்கள் பார்க்கிறார்கள் யார் என்ன கொடுத்தார்கள் என்று. நான் புன்னகையுடன் சொன்னேன், அம்மா, நாங்கள் எங்கள் தகுதிக்கு ஏற்றபடியே எடுப்போம். ஆனால் எதை கொடுத்தாலும் மனதிலிருந்து கொடுப்போம். என் பேச்சை கேட்டு அம்மா எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் முகபாவனை என் பேச்சு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதை சொல்லியது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் நான் முழு வழியும் இதையே நினைத்து கொண்டிருந்தேன். உண்மையில் எந்த உறவின் மதிப்பும் அவர்கள் கொடுத்த விலையுயர்ந்த பரிசுகளால் தீர்மானிக்கப்படுகிறதா? அமித் என் பக்கம் பார்த்து புன்னகையுடன் கேட்டார், என்ன யோசிக்கிறாய்? நான் மெதுவாக சொன்னேன், ஒன்றுமில்லை, அம்மாவின் பேச்சுகள் நினைவுக்கு வருகின்றன. அமித் காரை ஓட்டியபடி சொன்னார், ஸ்ரேயா, ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். உலகில் சிலர் பொருட்களின் விலையை பார்க்கிறார்கள், சிலர் உணர்வுகளை பார்க்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக ஆக வேண்டும் என்று நாமே தீர்மானிக்க வேண்டும். நான் அவரை பார்த்து புன்னகைத்தேன். இறுதியில் அந்த நாளும் வந்தது. அம்மா கடந்த ஒரு மாதமாக பேசிக் கொண்டிருந்த நாள். காலையிலிருந்தே வீட்டில் தயாரிப்புகளின் சூழல் இருந்தது. நானும் அமிதும் சீக்கிரமே எழுந்தோம். காலை உணவு முடித்த பிறகு நாங்கள் இருவரும் மார்க்கெட்டுக்கு சென்றோம். திருமணத்துக்கு ஒரு நல்ல பரிசு வாங்குவதற்காக. நான் பல கடைகளில் வெவ்வேறு பொருட்களை பார்த்தேன். எங்கே டின்னர் செட் பிடித்தது, எங்கே வெள்ளி சிறிய பூஜை பொருட்கள். ஆனால் இறுதியில் நாங்கள் ஒரு அழகான பிரீமியம் டின்னர் செட், ஒரு வெள்ளி நாணயம், மணமகன் மணமகளுக்கு ஒரு ஷகுன் உரை எடுத்தோம். இவை அனைத்திலும் எங்களுக்கு சுமார் 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை செலவானது. என் கணக்கில் இது சிறிய தொகை அல்ல. இவ்வளவு பணம் செலவு செய்வதற்கு முன்பு நான் அமித்திடம் கேட்டேன், இவ்வளவு செலவு செய்வது சரியாக இருக்குமா? அமித் புன்னகையுடன் சொன்னார், உறவுகள் மனதிலிருந்து நடைபெறும், கணக்கு போட்டு அல்ல. மேலும் எப்படியும் இது உங்கள் மாமாவின் மகனின் திருமணம். நானும் புன்னகையுடன் பொருட்களை பேக் செய்யச் சொன்னேன். பிறகு நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோம். மாலையில் நாங்கள் இருவரும் தயாராகி திருமணத்திற்கு வந்து சேர்த்தோம். முழு பேங்கெட் ஹால் விளக்குகளால் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. நாலா பக்கமும் உறவினர்களின் கூட்டம் நிரம்பியிருந்தது. அம்மா ஏற்கனவே அங்கே இருந்து வரும் விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருந்தார். நாங்கள் வருவதை பார்த்ததும் தூரத்தில் இருந்தே கையை ஆட்டி தன்னருகில் அழைத்தார். வாங்க, வந்துட்டீங்களா என்றார் அம்மா. நான் புன்னகையுடன் அவரது காலை தொட்டு வணங்கினேன். அவர் என்னை பார்த்தார். பிறகு என் கையில் இருந்த பரிசு பொட்டலத்தின் மீது அவரது பார்வை நிலைத்தது. என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்று மெதுவாக கேட்டார். நான் பேக் செய்யப்பட்ட பரிசை அவரிடம் நீட்டியபடி, அம்மா, மாப்பிள்ளை மற்றும் பெண்ணுக்கு சிறிய பரிசுதான் என்றேன். அம்மா அதை திறக்காமலேயே பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னார், இவ்வளவு சின்னதா?
அவரது குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் குத்தல் தெளிவாக தெரிந்தது. நான் ஒரு கணம் அவரை பார்த்தேன். ஆமாம், எங்களுக்கு இது பிடித்திருந்ததால் இதைத்தான் வாங்கினோம் என்றேன். அம்மா உதடுகளை சுருக்கியபடி சொன்னார். ஸ்ரேயா, கொஞ்சம் யோசித்துச் செய்ய வேண்டாமா? இவ்வளவு பெரிய விழாவில் மக்கள் என்ன சொல்வார்கள்? உன் ஜீஜாஜி பாருங்கள், எவ்வளவு விலையுயர்ந்த பரிசு கொண்டு வந்திருக்கிறார். அப்போது என் பார்வை ராகுல் மற்றும் தன்வியின் பக்கம் திரும்பியது. அவர்களின் கையில் பெரிய பரிசு பெட்டி இருந்தது. நான் அந்த பக்கம் பார்த்துவிட்டு அம்மாவை பார்த்தேன். முதல் முறையாக எனக்கு உணர்வு ஏற்பட்டது. அம்மா நமது பரிசின் விலையை பார்க்கவில்லை, அதை ஒப்பிட்டு பார்க்கிறார். நான் மெதுவாகச் சொன்னேன், அம்மா, நாங்கள் எங்கள் தகுதிக்கு ஏற்றபடி நன்றாக யோசித்து வாங்கியிருக்கிறோம். உடனே அவர் சொன்னார், அதிகம் தகுதி என்று பேசாதே. உறவினர்களிடையே மரியாதையும் ஒன்று இருக்கிறது. அவரது இந்த பேச்சு என் மனதை ஆழமாக புண்படுத்தியது. நான் ஏதாவது சொல்லும் முன்பே அமித் மிக அமைதியாகச் சொன்னார், அம்மா, நாங்கள் கொடுத்தது முழு அன்புடன்தான். முன்னால் இருப்பவருக்கு எங்கள் மனதின் மகிழ்ச்சியும் தெரியும். வெறும் பேக்கிங் மட்டும் இல்லை. அம்மா அமிதின் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. வெறுமனே முகத்தை திருப்பிக் கொண்டு மற்ற விருந்தினர்களை வரவேற்கச் சென்றார். நானும் அங்கேயே நின்றேன். என் கைகள் காலியாக இருந்தன. ஆனால் மனம் முன்பை விட அதிகமாக பாரமாக இருந்தது. நான் மெதுவாக அமித்தை பார்த்தேன். அவர் எதுவும் சொல்லாமல் என் கையை பிடித்து கொண்டார். மனதுக்குள் நான் சொல்லிக் கொண்டேன், சிலர் ஒருபோதும் மாறமாட்டார்கள். நாம் அவர்களுக்காக எவ்வளவு செய்தாலும். நாங்கள் இன்னும் ஹாலுக்குள் சரியாக நுழையவில்லை. அம்மா மீண்டும் எங்கள் தன்னருகில் அழைத்தார். அவரை சுற்றி 2-3 உறவினர்கள் நின்றிருந்தனர். அவர் வேண்டுமென்றே எங்கள் கையில் இருந்த பரிசை வாங்கி மேலும் கீழும் பார்த்துவிட்டு லேச்சாகச் சிரித்தபடி சொன்னார், அரே ஸ்ரேயா, நீங்கள் ஏதாவது பெரியது கொண்டு வருவீர்கள் என்று நினைத்தேன். நான் மெதுவாக சொன்னேன், அம்மா, நாங்கள் எங்கள் பக்கம் இருந்து நல்லதாகவே வாங்கியிருக்கிறோம். உடனே அவர் பதில் சொன்னார், நல்லது பெண்ணே, இன்று காலத்தில் இப்படிப்பட்ட பரிசுகளை சிறிய பார்ட்டியிலேயே கொடுத்து விடுகிறார்கள். திருமணத்தில் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்த்தும் நடக்க வேண்டும். அவரது பேச்சை கேட்டு அருகில் நின்ற ஒரு உறவினர் ஆண்டி எங்கள் பக்கம் பார்க்க ஆரம்பித்தார். எனக்கு அவ்வளவு வெட்கமாக இருந்தது. சில நிமிடங்கள் கண்களை தூக்கவே முடியவில்லை. உடனே அம்மா மீண்டும் சொன்னார், ராகுல் மற்றும் தன்வியை பாருங்கள். அவர்கள் எவ்வளவு யோசித்து சரியாக எடுத்து வந்திருக்கிறார்கள். இறுதியில் மக்களிடையே நமக்கு மரியாதை இருக்க வேண்டுமே. இப்போது என்னால் பொறுக்க முடியவில்லை. நான் தெளிவாக சொன்னேன், அம்மா, மரியாதை பரிசின் விலையால் வருவதில்லை, கொடுப்பவரின் நோக்கத்தால் வருகிறது. என் பேச்சை கேட்டதும் அம்மாவின் முகம் வாடியது. அவர் சொன்னார், உனக்கு எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லத் தெரியும். நான் எதுவும் சொல்லவில்லை. அமித் மெதுவாக என் கையை அழுத்தினார். இப்போது இந்த பேச்சை இங்கேயே முடித்துவிடு என்று சொல்வது போல். சிறிது நேரம் கழித்து நாங்கள் மேடை பக்கம் நகர்ந்தோம். வெளியே நான் புன்னகைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உள்ளுக்குள் நொறுங்கி போனேன். எங்கள் சேமிப்பிலிருந்து அவ்வளவு அன்புடன் அந்த பரிசை வாங்கினோம். வழி நெடுக நான் நினைத்து கொண்டிருந்தேன், மாமாவின் மகனுக்கு இந்த பரிசு எவ்வளவு பிடிக்கும் என்று. ஆனால் இங்கே யாரும் நாங்கள் என்ன கொடுத்தோம் என்று அறியக்கூட முயற்சிக்கவில்லை. எல்லாருக்கும் வெறும் பரிசு பெட்டி மட்டுமே தெரிந்தது. நான் அமைதியாக ஒரு நாற்காலியில் சென்று உட்கார்ந்தும் என் அருகில் வந்து உட்கார்ந்தார். அவர் என்னை பார்த்து புன்னகையுடன் சொன்னார், இவ்வளவு சிறிய விஷயத்திற்கு முகம் ஏன் வாடியிருக்கிறது மேடம்? நான் கண்களில் நீருடன் சொன்னேன், நான் என்ன தவறு செய்தேன் அமித்? நாங்கள் எங்கள் தகுதிக்கு ஏற்றபடி இவ்வளவு நல்ல பரிசு வாங்கினோம். ஆனால் அம்மாவுக்கு இன்னும் குறைவாகவே தெரிந்தது. அப்போது அமித் மிக அன்புடன் சொன்னார், ஸ்ரேயா, சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் குறைவாகவே தோன்றும். எனவே உன் மகிழ்ச்சியை ஒருபோதும் மற்றவர்களின் எண்ணத்தின் மீது விட்டுவிடாதே. நான் அமைதியாக அவரது பேச்சை கேட்டேன். அவர் தொடர்ந்து சொன்னார், ஒரு விஷயம் நினைவில் வைத்துக்கொள். அவர் உன் அம்மா. கோபத்தில் 2-4 வார்த்தைகள் சொன்னாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே. அவருக்கு ஒப்பிடும் பழக்கம் இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். நான் மெதுவாக கேட்டேன், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒப்பீடு என்னுடன் தானே செய்கிறார்? அமித் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார். பிறகு சொன்னார், அந்த கேள்விக்கு பதில் அவரிடமும் இருக்காது. ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கும் விதத்தில் மிகவும் நல்லவள். இப்போது நான் அம்மாவிடம் முன்பு போல் எதிர்பார்ப்பு வைக்கவில்லை. ஆனால் அவர்களின் போன் வந்தால் முழு மனதுடன் பேசினேன். அவர்களின் நலன் கேட்டேன். அப்பாவின் உடல்நிலை பற்றி விசாரித்தேன். தன்வியின் நிலையும் கேட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் மெதுவாக உணர ஆரம்பித்தேன். இப்போது அம்மாவின் போன் முன்பு போல் இல்லை.
முன்பு எப்படி இருக்கிறாய் பெண்ணே என்று கேட்பார். இப்போது பெரும்பாலும் பேச்சு இப்படி இருக்கும். ஸ்ரேயா, அமித் வீட்டில் இருக்கிறாரா? அமித்தின் வேலை சரியாக நடக்கிறதா? முதலில் எனக்கு அம்மா அப்படியே கேட்கிறார் என்று தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு பேச்சும் ஏதோ ஒரு வகையில் பணத்தின் மீது வந்து நின்றது. ஒரு நாள் நான் சிரித்தபடி அமித்திடம் சொன்னேன், தெரியுமா, அம்மா இப்போது என் நலன் குறைவாகவும் நாங்கள் சம்பாதிப்பது பற்றி அதிகமாகவும் கேட்கிறார். அமித் புன்னகைத்தார். அவருக்கு ஏதாவது கவலை இருக்கலாம். காரணமில்லாமல் யாரை பற்றியும் தவறாக நினைக்காதே என்றார். நானும் அவரது பேச்சை ஏற்றுக்கொண்டேன். அவர் என் அம்மா என்பதால் அவரை பற்றி கெட்டதாக நினைக்க விரும்பவில்லை. அங்கே தன்வி மற்றும் ராகுலின் வாழ்க்கை முன்பு போலவே நன்றாக இருந்தது. ராகுலின் வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது. இருவரும் அடிக்கடி வெளியூர் சென்று புது புது பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருந்தனர். அம்மா எந்த உறவினரிடம் பேசினாலும் இன்றும் பெருமையுடன் சொல்வார், என் இளைய மகள் மற்றும் மருமகன் பெரிய பெயர் சம்பாதித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்டு நான் வெறும் புன்னகைத்தேன். இப்போது உண்மையில் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. ஏனென்றால் நான் என் மகிழ்ச்சியை மற்றவர்களின் பாராட்டு அல்லது ஒப்பீட்டுடன் இணைப்பதை வெகு நாட்களுக்கு முன்பே விட்டுவிட்டேன். ஆனால் மனித வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பதில்லை. காலம் திரும்புவதற்கு அதிக நேரம் பிடிக்காது. இப்போது காலம் வேறொருவரின் சோதனையை எடுக்க தயாராக இருந்தது. ஒரு மாலை நான் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பியபோது என் போன் அடித்தது. திரையில் அம்மா என்று இருந்தது. நான் உடனே போனை எடுத்தேன். ஆமாம் அம்மா, எப்படி இருக்கீங்க? ஆனால் இம்முறை அவரது குரல் முன்பு போல் இல்லை. அவர் மிகவும் பதற்றமாக இருந்தார். ஸ்ரேயா, நீ இப்போது ஃப்ரீயா? ஆமாம் அம்மா, என்ன ஆச்சு? சில நிமிடங்கள் அந்த பக்கம் முழு அமைதி. பிறகு மெதுவான குரலில் சொன்னார், பெண்ணே, ராகுலின் வேலை போய்விட்டது. நான் சில கணங்கள் முழு மௌனமாக இருந்தேன். என்ன, எப்படி? அவர் வேலை செய்த நிறுவனத்தில் பலரை ஒரே நேரத்தில் தூக்கிவிட்டார்கள். அவரது பெயரும் அந்த லிஸ்டில் இருந்தது. இதை கேட்டு எனக்கு உண்மையிலேயே மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. ராகுல் ஒரு உழைப்பாளி. அம்மா சொன்னார், அவன் மிகவும் கவலையில் இருக்கிறான் பெண்ணே. பல இடங்களுக்கு ரெஸ்யூமே அனுப்பியிருக்கான். இன்னும் எங்கிருந்தும் பதில் வரவில்லை. நான் அவர்களை ஆறுதல் செய்தேன். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்று காலத்தில் இப்படி நடக்கிறது. அவனுக்கு விரைவில் வேறு வேலை கிடைக்கும். அவர் ஹும் என்று சொல்லி போனை வைத்தார். அன்றிலிருந்து வீட்டின் சூழல் மாற ஆரம்பித்தது. எப்போதும் சிரித்துக் கொண்டிருந்த தன்வி இப்போது முன்பு போல் இல்லை. ராகுலும் டென்ஷனில் இருக்க ஆரம்பித்தான். சில நாட்களுக்கு பிறகு நானும் அமிதும் அவர்களை பார்க்கச் சென்றோம். ராகுல் முன்பை விட மிகவும் அமைதியாக இருந்தான். முகத்தில் அதே புன்னகை இருந்தாலும் கண்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. அமித் அவன் அருகில் உட்கார்ந்து, ராகுல், கவலைப்படாதே. வேலை போனாலும் உன் உழைப்பு போகவில்லை. உழைப்பாளி ஒருபோதும் நீண்ட நாட்கள் வேலை இல்லாமல் இருக்க மாட்டான் என்றார். ராகுல் லேசாக புன்னகைத்தான். ஆமாம் பையா, நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்கும் பேச்சு நடக்கவில்லை. அமித் அவன் தோளில் கை வைத்து, என் தெரிந்தவர்களிடம் ஏதாவது வேலை இருந்தால் நிச்சயம் பேசுகிறேன் என்றார். இதை கேட்டு ராகுல் அமித்துக்கு நன்றி சொன்னான். அன்று நாங்கள் அதிக நேரம் தங்கவில்லை. வீடு திரும்பும் வழியில் அம்மாவின் முகம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது. முதல் முறையாக அவரது கண்களில் பயத்தை பார்த்தேன். அவருக்கு நம்பிக்கையே இல்லை. தான் மிகவும் பெருமைப்பட்ட ராகுலின் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு நேரம் வரும் என்று. சுமார் ஒரு வாரம் கழித்து ஒரு நாள் காலையில் மீண்டும் அம்மாவின் போன் வந்தது. இம்முறை அவரது குரலில் தயக்கம் தெளிவாக தெரிந்தது. ஸ்ரேயா பெண்ணே, நீயும் அமிதும் இன்று வீட்டுக்கு வந்தால் நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நான் கேட்காமலேயே சொன்னேன். சரி அம்மா, மதியம் வரை வந்துவிடுகிறோம். போன் துண்டிக்கப்பட்டதும் அமித்தை பார்த்தேன். அவர் புன்னகையுடன் கேட்டார், இன்று ஏதோ முக்கியமான விஷயம் நடக்கப் போகிறது போல் இருக்கிறது. நான் மெதுவாகச் சொன்னேன், தெரியவில்லை. ஆனால் அம்மா முதல் முறையாக ஏதோ சிரமத்தில் இருக்கிறார் என்று தோன்றுகிறது. அமித் சொன்னார், என்னவாக இருந்தாலும் முதலில் அவர்களின் பேச்சை கேட்போம். மற்ற முடிவுகள் பிறகு. பிறகு மதியம் வரை நானும் அமிதும் அம்மாவின் வீட்டுக்கு வந்தோம். கதவை அப்பா திறந்தார். அவரது முகத்தில் முன்பு போன்ற புன்னகை இல்லை. பல நாட்களாக நல்ல தூக்கம் வரவில்லை போல் இருந்தது. வாங்க பெண்ணே என்று மெதுவாகச் சொன்னார். நான் அவரது காலை தொட்டு உள்ளே சென்றேன். டிராயிங் ரூமில் அம்மா, தன்வி, ராகுல் ஏற்கனவே உட்கார்ந்திருந்தனர். வீட்டில் விசித்திரமான அமைதி நிலவியது. சிறிது நேரம் யாரும் எதுவும் பேசவில்லை.
பிறகு அம்மா என்னிடம் டீ கப் நீட்டியபடி சொன்னார். எடுத்துக்கோ பெண்ணே. சில நிமிட அமைதிக்குப் பிறகு அவர் மெதுவாகச் சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ரேயா, ராகுலுக்கு வேலை தேடி இவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. அவன் எங்கு சென்றாலும் அந்த வேலைக்கு அதிக அனுபவம் கேட்கிறார்கள் அல்லது ஏற்கனவே யாரையோ வைத்திருக்கிறார்கள். நான் ராகுலை பார்த்தேன். அவன் தலை குனிந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அம்மா அமித்தை பார்த்தார். பெண்ணே, உன் ஆபீஸில் உனக்கு பலருடன் அறிமுகம் இருப்பதாக கேள்விப்பட்டேன். ராகுலுக்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று பேசிவிடு. அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. நான் மெதுவாக அமித்தை பார்த்தேன். அவர் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் சொன்னார். அம்மா, எனக்கு தெரிந்தவர்களிடம் ஏதாவது நல்ல வேலை காலியாக இருந்தால் ராகுலுக்கு முழு முயற்சி செய்கிறேன். இதைக் கேட்டு அம்மாவின் முகத்தில் கொஞ்சம் நிம்மதி தெரிந்தது. அமித் மீண்டும் புன்னகையுடன் சொன்னார். முயற்சி முழுமையாக இருக்கும், ஆனால் வாக்குறுதி கொடுக்க முடியாது. என் கையில் இருப்பதை செய்வேன். அவர் விஷயத்தை விளக்க ஆரம்பித்தார். ஆனால் நான் இன்னும் அமைப்பின் வேலை மற்றும் சம்பளத்தை பற்றி பெருமையடித்தவர். எங்களிடம் நமது தகுதி சிறியது என்று சொன்னவர். இன்று அதே ராகுலுக்காக தான் ஒருபோதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாத அமித்திடம் எதிர்பார்த்து நின்றார். அந்த நேரத்தில் எனக்கு வலியும் இருந்தது, ஆனால் ராகுலை பார்த்து பரிதாபமே அதிகம் இருந்தது. அவனுக்கு தவறேதும் இல்லை. அப்போது அமித் என்னை பார்த்தார். என் மனதில் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொண்டார் போல். அவர் எல்லோரின் முன்னாலும் என் கையை லேசாக அழுத்தி புன்னகையுடன் சொன்னார். ஸ்ரேயா, கவலைப்படாதே. நாம் இருவரும் சேர்ந்து ராகுலுக்கு முழு முயற்சி செய்வோம். நான் அவரை பார்த்தேன். ஒரு கணத்தில் எனக்கு மீண்டும் உணர்வு ஏற்பட்டது. ஒரு நல்ல மனிதனின் அடையாளம் அவன் நல்ல நாட்களில் அல்ல, மற்றவர்களின் கெட்ட நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. அன்றிலிருந்து அமித் உண்மையிலேயே ராகுலின் வேலைக்காக முழு ஈடுபாட்டுடன் முயற்சி செய்ய ஆரம்பித்தார். ஆபீஸிலிருந்து வந்த பிறகும் பழைய நண்பர்களுக்கு ஃபோன் செய்தார். வெவ்வேறு நிறுவனங்களில் இருக்கும் அறிமுகமானவர்களிடம் பேசினார். எங்கு நல்ல வேலை காலியாக இருந்தாலும் உடனே ராகுலின் ரெஸ்யூமே அனுப்பினார். நான் பலமுறை அவரிடம் சொன்னேன், அமித், நீங்கள் இவ்வளவு தொந்தரவு படாதீர்கள். உங்களுக்கு உங்கள் வேலையும் இருக்கிறதே. அவர் புன்னகையுடன் சொல்வார். நமது சிறிய முயற்சியால் யாருடைய வீடு மீண்டும் காப்பாற்றப்பட்டால் அதில் என்ன தொந்தரவு? அப்படி ஒரு மாலை நாங்கள் இருவரும் டீ குடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று அமித்தின் போனுக்கு கால் வந்தது. அவர் சிறிது நேரம் பேசினார். பிறகு அவரது முகத்தில் புன்னகை வந்தது. போனை வைத்ததும் என்னை பார்த்தார். ஸ்ரேயா, ராகுலின் விஷயம் நடந்துவிட்டது போல் இருக்கிறது. நான் மகிழ்ச்சியில் எழுந்தேன். உண்மையா? ஆமாம், என் ஒரு பழைய நண்பரின் நிறுவனத்தில் நல்ல பதவி காலியாக இருந்தது. நான் அவன் ரெஸ்யூமே ஏற்கனவே அனுப்பியிருந்தேன். இன்று இன்டர்வியூ நடந்தது. இப்போதுதான் ஃபோன் வந்தது. ராகுல் செலக்ட் ஆகிவிட்டான். என் கண்களில் மகிழ்ச்சி பொங்கியது. நான் உடனே சொன்னேன், அம்மாவுக்கு ஃபோன் செய்யுங்கள். அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். அமித் புன்னகையுடன் ராகுலுக்கு ஃபோன் செய்தார். அவர் போனை எடுத்ததும் அமித் சொன்னார். வாழ்த்துக்கள் ராகுல், உன் வேலை கிடைத்துவிட்டது. சில கணங்கள் அந்த பக்கம் எந்த சப்தமும் இல்லை. பிறகு ராகுலின் அழுகை கலந்த குரல் கேட்டது. பையா, நீங்கள் உண்மையா சொல்கிறீர்கள்? ஆமாம், முற்றிலும். ஆனால் இனி நீ உழைக்க வேண்டும். நான் வெறும் வழியை மட்டும் காட்டினேன். இலக்கை நீயே உருவாக்க வேண்டும். ராகுல் திரும்பத் திரும்ப நன்றி சொன்னான். போனை வைத்ததும் அவன் முதலில் அம்மாவுக்கு இந்த நல்ல செய்தியை சொன்னான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அம்மாவின் போன் எனக்கு வந்தது. இம்முறை அவரது குரலில் பதற்றம் இல்லை, மகிழ்ச்சி இருந்தது. ஸ்ரேயா பெண்ணே, அமித்திடம் சொல். அவர் எங்களுக்கு மிக பெரிய உபகாரம் செய்துவிட்டார். அவர் உதவி செய்யாவிட்டால் என்ன ஆகியிருக்குமோ? நான் மெதுவாக சொன்னேன். அம்மா, அவர் எந்த உபகாரமும் செய்யவில்லை. தன் கடமையைத்தான் செய்தார். போனை வைத்த பிறகு அமித்தை பார்த்தேன். புன்னகையுடன் சொன்னேன். இன்று உங்களை பார்த்து எனக்கு மிகவும் பெருமைப்படுகிறது அமித். அமித் சிரித்தார். பெருமைப்படும்போது ராகுல் தன் உழைப்பால் இந்த வாய்ப்பை இன்னும் பெரிதாக்கும்போது பார். அதற்கு 2 நாட்களுக்குப் பிறகு அம்மா முழு குடும்பத்தையும் வீட்டுக்கு அழைத்தார். எல்லாரும் சேர்ந்து உட்காருவோம். பல நாட்களுக்குப் பிறகு வீட்டில் மகிழ்ச்சி வந்திருக்கிறது என்றார். மாலையில் நானும் அமிதும் அம்மாவின் வீட்டுக்கு வந்தோம். இன்று வீட்டின் சூழல் பல நாட்களுக்குப் பிறகு மாறியிருந்தது. தன்வியின் முகத்தில் முன்பு போன்ற புன்னகை திரும்பியது. ராகுலும் இப்போது முன்பை விட பயமில்லாமல் நிம்மதியாக தெரிந்தான். எல்லோரும் சேர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரம் இங்குமங்கும் பேச்சு நடந்தது. பிறகு திடீரென்று அம்மா எழுந்து உள்ளே அறைக்குச் சென்றார். திரும்பி வந்தபோது அவரது கையில் மிட்டாய் டப்பா இருந்தது. முதலில் ஒரு மிட்டாயை அமித்துக்கு ஊட்டினார். எடுத்துக்கோ பெண்ணே, சாப்பிடு. இன்று நமது வீட்டிற்கு திரும்பி வந்துள்ள இந்த மகிழ்ச்சியில் மிகப்பெரிய பங்கு உங்களுடையதே.
உடனே அமித் அவர்களின் கால்களை தொட்டார். அம்மா, இப்படி சொல்லாதீர்கள். நான் வெறும் ஒரு முயற்சி மட்டுமே செய்தேன். உழைப்பை எல்லாம் ராகுல் தான் செய்தார். பிறகு அவர்களின் பார்வை என் பக்கம் திரும்பியது. இன்று அவர்களின் கண்கள் முன்பு போல் இல்லை. அவற்றில் கோபமும் இல்லை, அகங்காரமும் இல்லை. இருந்ததெல்லாம் பழிதீர்க்கும் உணர்வு மட்டுமே. பிறகு அவர் மெதுவாக என் அருகில் வந்தார். நான் எதையும் புரிந்து கொள்வதற்கு முன்பே அவர் என் கையை தன் கைகளில் பிடித்து கொண்டார். அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. நடுங்கும் குரலில் அவர் கூறினார், ஸ்ரேயா, நீ என்னை மன்னித்து விடுவாயா? நான் ஒரு நிமிடம் முழுமையாக அமைதியாக இருந்தேன். பிறகு மெதுவாக கேட்டேன், அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர் அழுது கொண்டே சொன்னார், நான் என் முழு வாழ்க்கையிலும் உன்னுடன் மிகவும் தவறாக நடந்து கொண்டேன் பெண்ணே. அறையில் இருந்த அனைவரும் முழுமையான அமைதியில் இருந்தனர். அம்மா மேலும் தொடர்ந்து கூறினார், நான் எப்போதும் தன்வியின் புகழை பாடிக்கொண்டே இருந்தேன். எப்போதும் அவளை உன்னைவிட சிறந்தவளாக நினைத்தேன். ஏனென்றால் அவள்தான் நமக்கு துணையாக இருப்பாள் என்று எனக்கு தோன்றியது. அவர் ஆழமாக மூச்சு விட்டார். ஆனால் கஷ்டமான காலம் வந்தபோது ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் நீயும் அமிதும் முதலில் நமது பக்கம் நின்றீர்கள். அவரின் பேச்சால் என் கண்களும் நிறைந்து விட்டன. அம்மா அழுது கொண்டே சொன்னார், இன்று எனக்கு புரிந்துவிட்டது. குழந்தைகளின் மதிப்பு அவர்களின் சம்பாத்தியத்தில் இல்லை, அவர்களின் சமஸ்காரங்களில்தான் இருக்கிறது. இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் இரு கைகளையும் கூப்பினார். முடிந்தால் உன் இந்த அம்மாவை மன்னித்து விடு. நான் உடனே அவரின் கைகளை பிடித்தேன். இல்லை அம்மா, இப்படி செய்யாதீர்கள். உடனே நான் அவரை இறுக்கமாக கட்டிக்கொண்டேன். ஒருவேளை இதுதான் முதல் முறையாக நான் என் அம்மாவை இவ்வளவு அன்புடன் அணைத்திருப்பேன். நாங்கள் இருவரின் கண்களிலும் இருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. அப்போது தன்வியும் எங்கள் அருகில் வந்தாள். அவளும் அழுது கொண்டே சொன்னாள், டிடி, என்னை மன்னித்துவிடு. என் காரணமாக உங்களுக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டது என்பது எனக்கு ஒருபோதும் உணர்வே இல்லை. நான் அவளின் கண்ணீரை துடைத்துவிட்டு சொன்னேன், அட பைத்தியமே, இதில் உனக்கு எந்த தவறும் இல்லை. நீ எப்போதும் என் மிகவும் பிரியமான தங்கைதான். எப்போதும் அப்படியே இருப்பாய். அப்போது அமித் புன்னகைத்தபடி சொன்னார், இப்போது எல்லாரும் அழுகையை நிறுத்திவிட்டால் இனிப்புகளையாவது சாப்பிடலாம். இல்லை என்றால் இன்றைய மகிழ்ச்சியும் கண்ணீரில் கரைந்துவிடும். அவரின் பேச்சை கேட்டதும் அனைவரின் முகத்திலும் புன்னகை விரிந்தது. அன்று நான் என் மனதில் புதைந்திருந்த அனைத்து பழைய கோபங்கள் மற்றும் புகார்களையும் எப்போதும் எப்போதும் என்று விட்டுவிட்டேன். ஏனென்றால் சில சமயங்களில் மன்னித்துவிட்டால் முன்னால் இருப்பவர் மட்டும் மாறுவதில்லை, நமது சொந்த மனமும் இலேசாகிவிடுகிறது. அன்று நான் ஒரு விஷயத்தை இன்னும் கற்றுக்கொண்டேன். குழந்தைகளிடம் ஒருபோதும் பாரபட்சம் காட்டாதீர்கள். ஏனென்றால் காலம் மாறுவதற்கு அதிக நேரம் பிடிப்பதில்லை. ஆனால் பால்யத்தில் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். என் கதையில் இருந்து உங்களுக்கு சிறிதளவாவது பாடம் கிடைத்திருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்கள் உங்களுக்கு சமமானவர்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள். ஏனென்றால் குழந்தைகளுக்கு விலையுயர்ந்த பரிசுகள் தேவையில்லை. அவர்களுக்கு அம்மா அப்பாவின் சமமான அன்பும் உறவும் தேவை. பெற்றோரின் மிகப்பெரிய பொறுப்பு வெறும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு சமமான அன்பையும் மரியாதையையும் கொடுப்பதும் ஆகும். ஏனென்றால் பால்யத்தில் கிடைக்கும் பாரபட்சம் வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் ஒரு காயத்தை ஏற்படுத்திவிடும். அதை காலம் கூட முழுமையாக ஆற்ற முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், குழந்தைகளின் மதிப்பு அவர்களின் சம்பாத்தியம் அல்லது வெற்றியில் இல்லை, அவர்களின் சமஸ்காரங்கள் மற்றும் இதயத்தின் நல்லதன்மையில்தான் இருக்கிறது. நீங்கள் ஸ்ரேயாவின் இடத்தில் இருந்தால் இத்தனை வருடங்களின் பாரபட்சத்திற்கு பிறகு உங்கள் அம்மாவை மன்னித்திருப்பீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், உங்கள் கண்களை நனைத்திருந்தால் அல்லது உங்களுக்கு ஏதேனும் பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீர்கள். உங்கள் ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட உண்மையான மற்றும் இதயத்தை தொடும் கதைகளை உருவாக்கும் உத்வேகத்தை தருகிறது. கமெண்டில் இந்த கதையின் எந்த நிமிடம் உங்கள் இதயத்தை மிக அதிகமாக தொட்டது என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான, ஊக்கமளிக்கும் மற்றும் சமூகத்திற்கு கண்ணாடி காட்டும் கதைகளை விரும்பினால் இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்கள். அதனால் நாங்கள் வரும் அடுத்த கதையை நீங்கள் முதலில் பார்க்க முடியும். உங்கள் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய வலிமை. நன்றி.